மேற்கு வங்கத்தில் நடந்த ரயில் விபத்தில் இதுவரை 5 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, முதற்கட்ட தகவலாக 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என கிடைத்திருக்கிறது. மேலதிக தகவல்கள் என்ன? ஜெனிஃபர், மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்றுள்ள அந்த கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்தில் தற்பொழுது 5 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை டார்ஜிலிங் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் அபிஷேக் ராய் தெரிவித்துள்ளார். அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு மீட்பு பணிகளை ஈடுபட்டு வரும் அவர் தற்பொழுது முதற்கட்டமாக 5 பேர் இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் 20 முதல் 25 பேர் தற்பொழுது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது முதற்கட்டமாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக அந்த பகுதியில் விபத்து நடைபெற்ற பகுதிக்கு சுமார் 15 ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தேசிய NDRF பேரிடர் மீட்பு வீரர்களும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவும் மீண்டும் அந்த இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான ஒரு மீட்பு பணிகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு முதற்கட்ட தகவலை தற்பொழுது கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். இந்த பகுதிக்கு ஏற்கனவே பல்வேறு மூத்த அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு வரும் நிலையில் அந்த விபத்திற்கான அந்த ஒரு விசாரணையும் தற்பொழுது தொடங்கியுள்ளதாகவும் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னாடி வந்த, அதாவது கஞ்சன்ஜங்கா விரைவு ரயிலுக்கு பின்னால் வந்த அந்த சரக்கு ரயிலானது சிக்னலை சரியாக கவனிக்காமல் இந்த பயணிகள் ரயில் மீது மோதியதால் ஏற்பட்டதால் தான் இந்த ஒரு விபத்தானது ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு முதற்கட்ட தகவலையும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்புகள் என்பது ரயில்வே நிர்வாகத்திடமிருந்து தற்பொழுது வரவில்லை என்றாலும் அந்த மீட்பு பணிகள் மற்றும் அங்கிருக்கும் நபர்களை பத்திரமாக மீட்பதற்கான ஒரு பணிகளுக்காக கூடுதல் அதிகாரிகளை நியமித்துள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்பொழுது முதற்கட்டமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக அந்த படுகாயமடைந்தவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுவதற்கான கூடுதல் ஆம்புலன்ஸ்களும் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகமானது தற்பொழுது கூறியுள்ளது. தற்போது வரையிலான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.